ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தினேஷ். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு சொன்னா, அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. என்னோட சேனல்ல இதுக்கு முன்னுக்கு நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே இந்த வீடியோட கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அதோட லிங்கை நான் பின் பண்ணி விடுறேன். அதையும் போய் பாருங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு சொன்னா, வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு சொன்னா, பைபிள் நூலுடைய விளக்கங்களை தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். பைபிளோட விளக்கங்கள் வந்து பழைய ஏற்பாடுகள் 39 புத்தகங்களோட விளக்கங்களை வந்து நான் அதில் போட்டிருப்பேன். அதை பார்க்காதவங்க அதையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அதோட லிங்கை நான் போட்டிருப்பேன். அதையும் போய் பாருங்க. இந்த வீடியோல வந்து பைபிளினுடைய புதிய ஏற்பாடுகள் பார்ட் 2 தான் இந்த வீடியோ. ஸோ பைபிளின் புதிய ஏற்பாடுகள்ல வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம இப்ப டீட்டெயில்ஸா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. புதிய ஏற்பாட்டின் முதல் புத்தகம் மத்தேயு நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை, போதனைகள், மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலை பற்றி பேசுகிறது. குறிப்பாக இது இயேசுவை யூதர்களின் மேசியாவென்று காட்டுகிறது. புதிய ஏற்பாட்டின் இரண்டாவது புத்தகம் மார்க் நற்செய்தி. இது இயேசுவின் வாழ்க்கை, போதனைகள், அற்புதங்கள் மற்றும் இறுதியில் அவர் சிலுவையில் அறையப்பட்டு உயிர்த்தெழுந்ததை விவரிக்கிறது. இந்த புத்தகம் இயேசுவை கடவுளின் மகன் என்று முதன்மையாக காட்டுகிறது. மார்க் நற்செய்தி ஒப்பிடும்போது மற்ற நற்செய்திகளைக் காட்டிலும் மிகவும் விறுவிறுப்பாகவும் சுருக்கமாகவும் அமைந்துள்ளது. லூக்கா நற்செய்தி புதிய ஏற்பாட்டின் மூன்றாவது புத்தகம். இது இயேசுவின் வாழ்க்கை, போதனைகள் மற்றும் உயிர்த்தெழுதலை பற்றி பேசுகிறது. லூக்கா ஒரு மருத்துவர் இயேசுவின் செயல்களைப் பற்றி மிகவும் நுணுக்கமாகவும் வரலாற்றுச் செய்திகளுடனும் எழுதியுள்ளார். குறிப்பாக ஏழைகள், பெண்கள் மற்றும் புறக்கணிக்கப்பட்டவர்களின் மீது இயேசு கொண்டிருந்த அக்கறையை லூக்கா மையப்படுத்துகிறார். யோவான் நற்செய்தி புதிய ஏற்பாட்டின் நான்காவது புத்தகம். இது இயேசுவின் வாழ்க்கை, போதனைகள், அற்புதங்கள் மற்றும் இறுதியில் அவர் சிலுவையில் அறையப்பட்டு உயிர்த்தெழுந்ததை விவரிக்கிறது. மற்ற நற்செய்திகளிலிருந்து வேறுபட்டு யோவான் இயேசுவின் தெய்வீக தன்மையை பற்றியும் விசுவாசத்தின் முக்கியத்துவத்தை பற்றியும் அதிக கவனம் செலுத்துகிறார். அப்போஸ்தலர் பணி புதிய ஏற்பாட்டின் ஐந்தாவது புத்தகம். இது லூக்கா நற்செய்தியின் தொடர்ச்சியாகும். இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்குப் பிறகு அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு எருசலேம், யூதேயா, சமாரியா மற்றும் உலகின் பிற பகுதிகளுக்கும் கிறிஸ்தவின் நற்செய்தியை பரப்பியதை விவரிக்கிறது. திருச்சபையின் ஆரம்பகால வளர்ச்சி மற்றும் பவுல் அப்போஸ்தலரின் பயணங்கள் பற்றியும் இதில் படிக்கலாம். ரோமர் கடிதம் புதிய ஏற்பாட்டின் ஆறாவது புத்தகம். இது பவுல் அப்போஸ்தலரால் ரோமில் வாழ்ந்த கிறிஸ்துவர்களுக்கு எழுதப்பட்டது. இந்த கடிதம் விசுவாசத்தின் மூலமாக கிடைக்கும் இரட்சிப்பு, கடவுளின் நீதி, யூதர்கள் மற்றும் ஜென்டைல்கள் பற்றிய கேள்விகள் போன்ற பல முக்கியமான தியலாஜிக்கல் கருத்துக்களை உள்ளடக்கியது. ரோமர் கடிதம் திருச்சபையின் வரலாறு மற்றும் கோட்பாடுகளில் ஒரு முக்கிய திருப்புமுனையாக கருதப்படுகிறது. கொரிந்தியருக்கு எழுதிய கடிதங்கள் புதிய ஏற்பாட்டின் 7வது மற்றும் 8வது புத்தகங்கள். பவுல் அப்போஸ்தலரால் கொரிந்து நகரிலிருந்த திருச்சபைக்கு எழுதப்பட்டவை. முதல் கடிதத்தில் பவுல் திருச்சபையில் இருந்த பிரச்சினைகளான ஒழுக்கக்கேடு, பூசல்கள் மற்றும் சிலுவையின் செய்தியை பற்றிய தவறான புரிதல்களை கண்டிக்கிறார். இரண்டாவது கடிதத்தில் பவுல் தனது அப்போஸ்தலத்துவத்தை உறுதிப்படுத்துகிறார் மற்றும் கொரிந்தியர்களை மனந்திரும்பவும் கிறிஸ்துவின் அன்பில் வளரவும் கேட்டுக்கொள்கிறார். கலாத்தியருக்கு எழுதிய கடிதம் புதிய ஏற்பாட்டில் 9வது புத்தகம். பவுல் அப்போஸ்தலரால் கலாத்தியா பகுதியிலிருந்த திருச்சபைகளுக்கு எழுதப்பட்டது. இந்த கடிதத்தில் பவுல் விசுவாசத்தின் மூலமாக கிடைக்கும் இரட்சிப்பை வலியுறுத்துகிறார் மற்றும் சட்டதிட்டங்களை கடைபிடிப்பதன் மூலம் இரட்சிப்பு பெற முடியும் என்ற தவறான போதனையை கண்டிக்கிறார். பவுல் கலாத்தியர்களை தங்கள் விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்திருக்கவும் கிறிஸ்துவின் அன்பில் வளரவும் கேட்டுக்கொள்கிறார். எபேசியருக்கு எழுதிய கடிதம் புதிய ஏற்பாட்டின் 10வது புத்தகம். பவுல் அப்போஸ்தலரால் எபேசு நகரில் இருந்த திருச்சபைக்கு எழுதப்பட்டது. இந்த கடிதத்தில் பவுல் திருச்சபையின் சிறப்பையும் கிறிஸ்துவின் மூலமாக கிடைக்கும் இரட்சிப்பின் பெருமையையும் பற்றி பேசுகிறார். மேலும் விசுவாசிகள் கிறிஸ்துவுக்குள் ஒருமைப்பாட்டுடன் வாழவும் சாத்தானின் தந்திரங்களை எதிர்த்து நிற்கவும் அறிவுறுத்துகிறார். பிலிப்பியருக்கு எழுதிய கடிதம் புதிய ஏற்பாட்டின் 11வது புத்தகம். பவுல் அப்போஸ்தலரால் பிலிப்பி நகரிலிருந்த திருச்சபைக்கு எழுதப்பட்டது. இந்த கடிதம் மகிழ்ச்சி மற்றும் நன்றி நிறைந்ததாக கருதப்படுகிறது. பவுல்
பிலிப்பியர்களை தங்கள் விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்திருக்கவும் கிறிஸ்துவின் அன்பில் வளரவும் கேட்டுக்கொள்கிறார். மேலும் அவர் தனது சொந்த போராட்டங்கள் பற்றியும் கிறிஸ்துவின் மூலமாக தான் பெற்றுக்கொண்ட சமாதானம் பற்றியும் பகிர்ந்து கொள்கிறார். கொலோசேயர் கடிதம் புதிய ஏற்பாட்டின் 12வது புத்தகம். பவுல் அப்போஸ்தலரால் கொலோசேயர் திருச்சபைக்கு எழுதப்பட்டது. இந்த கடிதம் கிறிஸ்துவின் உன்னதத்தையும் அவருடைய தெய்வீக தன்மையையும் மையப்படுத்துகிறது. பவுல் கொலோசையர்களை கிறிஸ்துவின் போதனைகளில் உறுதியாக நிலைத்திருக்கவும் தவறான போதனைகளை ஒதுக்கி தள்ளவும் கேட்டுக்கொள்கிறார். மேலும் அவர் அன்றாட வாழ்வில் கிறிஸ்துவை பின்பற்றுவதன் முக்கியத்துவத்தையும் படிக்கிறார். தெசலோனிக்கேயருக்கு எழுதிய கடிதங்கள் புதிய ஏற்பாட்டின் 13வது மற்றும் 14வது புத்தகங்கள். பவுல் அப்போஸ்தலரால் தெசலோனிக்கே திருச்சபைக்கு எழுதப்பட்டவை. முதல் கடிதத்தில் பவுல் தெசலோனிக்கேயர்களின் விசுவாசம், அன்பு மற்றும் பொறுமையை பாராட்டுகிறார். மேலும் அவர் கிறிஸ்துவின் வருகை பற்றியும் விசுவாசிகள் எவ்வாறு தயாராக இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் படிக்கிறார். இரண்டாவது கடிதத்தில் பவுல் கிறிஸ்துவின் வருகையை பற்றிய தவறான செய்திகளை சரிசெய்கிறார் மற்றும் சோம்பலாக இருக்கும் விசுவாசிகளை உழைக்க கேட்டுக்கொள்கிறார். தீமோத்தேயுவுக்கு எழுதிய கடிதங்கள் புதிய ஏற்பாட்டின் 15வது மற்றும் 16வது புத்தகங்கள். பவுல் அப்போஸ்தலரால் தீமோத்தேயுவுக்கு எழுதப்பட்டவை. தீமோத்தேயு பவுலின் நம்பிக்கைக்குரிய மிஷனரி மாணவர். முதல் கடிதத்தில் பவுல் தீமோத்தேயுவை எபேசு திருச்சபையின் தலைமை பொறுப்பை ஏற்கவும் தவறான போதனைகளை எதிர்த்து போராடவும் அறிவுறுத்துகிறார். இரண்டாவது கடிதத்தில் பவுல் தீமோத்தேயுவை விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்திருக்கவும் சுவிசேஷத்தை பரப்பவும் ஊக்குவிக்கிறார். தீத்துவுக்கு எழுதிய கடிதம் புதிய ஏற்பாட்டின் 17வது புத்தகம். இது பவுல் அப்போஸ்தலரால் நெருங்கிய மாணவரான தீத்துவுக்கு எழுதப்பட்டது. தீத்து கிரீட்டு தீவில் உள்ள திருச்சபைகளின் பொறுப்பாளராக இருந்தார். இந்த கடிதத்தில் பவுல் தீத்துவுக்கு திருச்சபை நடத்துவதற்கான வழிமுறைகளை கொடுக்கிறார். மேலும் அவர் போலி போதகர்களை கண்டறியவும் நற்செய்திக்கு ஏற்றபடி வாழவும் அறிவுறுத்துகிறார். பிலேமோனுக்கு எழுதிய கடிதம் புதிய ஏற்பாட்டின் 18வது புத்தகம். இது பவுல் அப்போஸ்தலரால் பிலேமோன் என்ற ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு எழுதப்பட்டது. பிலேமோன் கொலோசையர் திருச்சபையின் ஒரு உறுப்பினர். ஒனேசிமோ என்ற அவருடைய அடிமை அவரிடமிருந்து தப்பித்து சென்றிருந்தான். பவுல் ஒனேசிமுவை பிலேமோனிடம் திருப்பி அனுப்புகிறார் மற்றும் பிலேமோனை அவனை மன்னித்து ஒரு சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறார். இந்த கடிதம் மன்னிப்பு, அன்பு மற்றும் உறவுகளை பற்றிய முக்கியமான போதனைகளை கொண்டுள்ளது. எபிரேயர் புத்தகம் புதிய ஏற்பாட்டின் 19வது புத்தகம். இது எபிரேய கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்டது. இந்த புத்தகம் இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டின் எல்லா தீர்க்கதரிசனங்களையும் நிறைவேற்றினவர் என்பதையும் அவர் தலைமை பூசாரியாக நமக்காக பரிந்து செய்கிறார் என்பதையும் விளக்குகிறது. மேலும் விசுவாசிகள் போராட்டங்களின் போது பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருக்க வேண்டும் என்பதையும் அறிவுறுத்துகிறது. யாக்கோபின் கடிதம் புதிய ஏற்பாட்டின் 20வது புத்தகம். இது யாக்கோபால் எழுதப்பட்டது. யாக்கோபு இயேசுவின் சகோதரர். இந்த கடிதம் விசுவாசிகள் தங்கள் விசுவாசத்தை செயல்களின் மூலம் வெளிப்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. மேலும் அவர் பொறுமை, ஜெபம் மற்றும் சோதனைகளை சமாளிப்பது போன்ற விஷயங்களைப் பற்றியும் படிக்கிறார். பேதுருவின் கடிதங்கள் புதிய ஏற்பாட்டின் 21வது மற்றும் 22வது புத்தகங்கள். இவை பேதுரு அப்போஸ்தலரால் எழுதப்பட்டவை. முதல் கடிதத்தில் பேதுரு துன்புறுத்தப்படும் கிறிஸ்தவர்களை விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்திருக்கவும் நற்செய்தியின்படி வாழவும் ஊக்குவிக்கிறார். இரண்டாம் கடிதத்தில் பேதுரு போலிப் போதகர்களை கண்டறியவும் கிறிஸ்துவின் வருகைக்காக தயாராகவும் அறிவுறுத்துகிறார். யோவானின் கடிதங்கள் புதிய ஏற்பாட்டின் 23வது, 24வது மற்றும் 25வது புத்தகங்கள். இவை யோவான் அப்போஸ்தலரால் எழுதப்பட்டவை. முதல் கடிதத்தில் பவுல் விசுவாசிகள் ஒளியிலும் அன்பிலும் வாழவும் தவறான போதனைகளை கண்டறியவும் அறிவுறுத்துகிறார். இரண்டாம் கடிதத்தில் பவுல் விசுவாசிகள் கிறிஸ்துவின் போதனைகளை பின்பற்றவும் அன்புடன் வாழவும் அறிவுறுத்துகிறார். மூன்றாம் கடிதத்தில் பவுல் விசுவாசிகள் நற்செய்தியாளர்களை வரவேற்கவும் நல்ல செயல்களை செய்யவும் அறிவுறுத்துகிறார். யூதாவின் கடிதம் புதிய ஏற்பாட்டின் 26வது புத்தகம். இது யூதாவால் எழுதப்பட்டது. யூதா இயேசுவின் சகோதரர். இந்த கடிதம் விசுவாசிகள் கிறிஸ்துவின் வருகைக்காக தயாராகவும் தவறான போதனைகளை எதிர்த்து போராடவும் அறிவுறுத்துகிறது. மேலும் அவர் சோதனைகளை சமாளிப்பது போன்ற விஷயங்களைப் பற்றியும் படிக்கிறார். வெளிப்படுத்தின விசுவாசம் புதிய ஏற்பாட்டின் 27வது மற்றும் கடைசி புத்தகம். இது யோவானால் எழுதப்பட்டது. இந்த புத்தகம் இயேசுவின் வருகை, உலகத்தின் முடிவு
மற்றும் தேவனுடைய ஆடுகளை கூட்டிச் சேர்த்தல் போன்ற நிகழ்வுகளைப் பற்றிய பழைய ஏற்பாட்டின் காட்சிகளையும் தீர்க்கதரிசனங்களையும் கொண்டுள்ளது. மேலும் விசுவாசிகள் போராட்டங்களின் போது பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருக்க வேண்டும் என்பதையும் அறிவுறுத்துகிறது.